மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மங்களாம்பட்டி கிராமத்தில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ஆண்கள் மட்டுமே வழிபடும் ஆடிப்படையல் விழா நடைபெற்றது. இதையொட்டி மதுரை வீரன் சுவாமிக்கு 100க்கும் மேற்பட்ட சேவல்களை பக்தர்கள் காணிக்கையாக வழங்கினர். பின்னர் சேவல் கறியுடன் மொச்சை பயிறு கலந்து சமைத்து சுற்றுவட்டார கிராம பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நிகழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மல்லசமுத்திரம் அருகே சாலையோரம் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது முட்டை ஏற்றி வந்த வேன் மோதியது. இதில் நீர்த்தேக்க தொட்டி சரிந்து வேன் மீது விழுந்ததில் வேனில் பயணித்த சுபாஷ், குமார் ஆகியோர் உயிரிழந்தனர். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் நம்ம கே பாக்யராஜ் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இயக்குநர் சேரன் வெற்றி பெற்றார். 2026-2029 ஆண்டுக்கான திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தேர்தலில் 279 வாக்குகளை பெற்ற சேரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வி.சி. குகநாதன் 155 வாக்குகள் மட்டுமே பெற்றார். துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டியிட்ட சமுத்திரக்கனி 258 வாக்குகளும், ஸ்நேகன் 222 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். பொதுச் செயலராக பட்டுக்கோட்டை பிரபாகர் 240 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில இளைஞரணி சார்பில் யங் டெமோக்ராட்ஸ் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக், வடமாநிலங்களில் உள்ள மாட்டிறைச்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தலை தூக்குவதை அரசு அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் மின்வெட்டு காரணமாக டயாலிசிஸ் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் பாதிப்புக்கு உள்ளாகினர். கடந்த 17ஆம் தேதி உள்ளூர் நோயாளிகள் டயாலிசிஸ் சிகிச்சை பெற வந்தபோது மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதாகவும் ஜெனரேட்டரும் இயங்கவில்லை என மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணகிரி தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர்களுக்கு திங்களன்று டயாலிசிஸ் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய ஊத்தங்கரை தலைமை மருத்துவர் எழிலரசி, 17ஆம் தேதி மின்தடை காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அன்று பதிவு செய்தவர்களை மட்டுமே கிருஷ்ணகிரிக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சென்னாவரம் கிராமத்தில் ஆடி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக சென்று 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரஞ்சோதி அம்மன் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். பரஞ்சோதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே முல்லை பெரியாறு அணை நீரில் கழிவுநீர் கலப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குமுளி மற்றும் தேக்கடி நகரின் கழிவுநீர் ஆற்று நீரில் கலப்பதை தடுக்க வேண்டும் என புதுப்பட்டி நகர் நலச்சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கேரள அரசை கண்டித்து அப்பகுதி மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆடிப்பூர முளைக்கட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளிய காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முளைக்கட்டிய நவதானிய பயிர்கள் காந்திமதி அம்பாள் மடியில் நிரப்பி நலுங்கு வைக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அம்பாள் மடியில் கட்டப்பட்ட முளைக்கட்டிய பயிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் 15 கலைஞர்களுக்கு கலை விருதுகள் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கி ஆட்சியர் சுகபுத்ரா கௌரவித்தார். அரசு அருங்காட்சியகத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் பரிசுகள் வழங்கப்பட்டன. பரதநாட்டியம், ஓவியம் ஆகியவற்றில் கலை இளமணி பெற்றோருக்கு தலா 4000 ரூபாயும், நாடகம், கரகாட்டம், நாட்டுப்புற கலைப்பிரிவுகளில் கலை வளர்மணி விருதாக தலா 6000 ரூபாயும் வழங்கப்பட்டது. 15 பேருக்கு கலை சுடர்மணி, கலை நன்மணி உள்ளிட்ட விருதுகள் மற்றும் 1,65,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் வைகுந்தம், மகுடஞ்சாவடி, இளம்பிள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 2 வாரங்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் மழையால் அப்பகுதியில் இதமான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுற்றனர். புழல் சிறையில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதில் காயமுற்ற பெண் கைதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டிருந்த கீதா மற்றும் தனலட்சுமி என்ற கைதிக்கும் இடையே அறை மாறுதல் தொடர்பாக மோதல் மூண்டதாக தெரிகிறது. இதில் காயமுற்ற தனலட்சுமி சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து சிறை நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 18 அணிகள் பங்கேற்றன. விருதுநகர் KAH அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றது. திண்டுக்கல் STR அணி 2ஆம் இடமும், மாவடிப்பண்ணை MMNS அணி 3ஆம் இடமும் பிடித்தன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. பிரமயுகம் திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைத்ததை நடிகர் மம்முட்டி கேக் வெட்டி கொண்டாடினார். ஓம் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் தனுஷ், இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி, எடிட்டர் R கலைவாணன் ஆகியோருடன் மம்முட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். இந்த எளிய கொண்டாட்டம் குறித்த படங்களை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் கடந்த 3 மாதங்களில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இடையில் 4 மாநில தேர்தல்கள், அதைத் தொடர்ந்து கட்சிகளில் ஏற்பட்ட பிளவுகள் நாடாளுமன்றத்தில் கட்சிகளின் பலத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. மக்களவையில் 3வது பெரிய கட்சியாக இருந்த திரிணாமுல் 2ஆக உடைந்துள்ளது. இதிலிருந்து 28 உறுப்பினர்களில் 20 பேர் தேசியவாத குடிமக்கள் கட்சி என்ற சிறிய கட்சியுடன் இணைந்துள்ளனர். இந்த இணைப்பை சபாநாயகர் அங்கீகரிக்காத நிலையில் 20 அதிருப்தி MLA-க்களுக்கும் நாடாளுமன்றத்தில் தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல உத்தவ் சிவசேனா கட்சியில் இருந்த 6 MP-க்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுடன் இணைந்துள்ளனர். இதனால் அக்கட்சியின் பலம் 13ஆக உயர்ந்துள்ளது. இந்தியா கூட்டணியில் திமுக இல்லாததால் மக்களவையில் அதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 MP-க்கள் பாஜகவில் இணைந்துள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து 4 மாநிலங்களவை MP-க்கள் பதவி விலகியுள்ளனர். அவர்களில் 3 பேர் பாஜகவில் இணைந்து மீண்டும் போட்டியிட்டுள்ளனர். அவர்கள் மூவரும் வெல்வது உறுதியாகியுள்ளது. இதனால் பாஜக மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உள்ளது. கடந்த 3 மாதங்களில் ஏற்பட்ட மாற்றங்களால் மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 319ஆக அதிகரித்துள்ளது. உத்தவ் சிவசேனா, திரிணாமுல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாலும் திமுக வெளியேறியதாலும் இந்தியா கூட்டணியின் பலம் குறைந்துள்ளது. மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 152ஆக அதிகரித்து இந்தியா கூட்டணி பலம் குறைந்துள்ளது. தேசிய அளவில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு முறையிட வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் தியாகராஜன், டெட் அறிவிப்புக்கு முன்பே பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தேர்விலிருந்து விலக்கு பெற நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவர மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இன்று ஆசிரியருடைய பணி பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கிற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சனை, இதிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். நமது கல்வியின் மூலம் மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும், அடிமைகளை உருவாக்க கூடாது என்று தமிழக ஆளுநர் அர்லேக்கர் கூறினார். கோவையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மேதைகளை உருவாக்குவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும் கூறினார். Our education system will not develop servants, will not develop slaves. We wanted to have masters
in education and in every field of our life. That was the aim of our new education policy 2020. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 5 மசோதாக்களை புதிதாக தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தேசிய கௌரவங்களுக்கு அவமரியாதை செய்வதை தடுக்கும் மசோதா அதில் முக்கியமானதாகும். இதில் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்தம், வருமான வரி சட்ட திருத்தம், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை தொடர்பான சட்ட திருத்தம், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி குறித்த சட்ட திருத்தம் ஆகியவையும் இத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இவை தவிர ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அந்நிய பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா, உயர்கல்வி ஒழுங்குமுறை சட்டம் ஆகியவையும் இத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ளன. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா இப்பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்கும் புதிய சட்ட மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்கிறது. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா மூலம் இப்பாடலை தடுத்தாலோ இடையூறு செய்தாலோ தண்டனை வழங்கப்படும். தேசிய கொடி, தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பை வந்தே மாதத்திற்கு வழங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் சூழலியல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்து அவரது மனைவி கீதாஞ்சலி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மருத்துவமனையில் உள்ள வாங்சுக்கை அரசியல் தலைவர்கள் நேரில் சந்தித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கல்வி விவகாரங்களை எழுப்புவோம் என உறுதியளித்தால் இன்றே அவர் உண்ணாவிரதத்தை முடிப்பார் என தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளுக்கு எதிராக கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி இப்போராட்டம் நீடித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 5 குழந்தைகள் உட்பட 11 பேரை இந்திய ராணுவம் பத்திரமாக மீட்டுள்ளது. ராணுவத்தின் ஒயிட் நைட் கார்ப்ஸ் பிரிவினர், உள்ளூர் காவல்துறை மற்றும் பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து சுருங் கிராம ஓடையில் மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். புனித நதியாக கருதப்படும் சரையூ நதியில் படகில் அமர்ந்து மது அருந்திவிட்டு அசைவ உணவு சாப்பிட்ட 3 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. குப்தார் காட் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் குறித்த வீடியோ வைரலானதை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய மற்றொருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதேபோல் இதற்கு முன்பும் கங்கை நதியில் அசைவம் சமைத்து மது அருந்திய குற்றத்திற்காக வாரணாசியில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் கடத்தியதாக 68,000 பேர் கைது செய்யப்பட்டு 319 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க யுத் நஷ்யான் விருத் என்ற இயக்கம் மூலம் கடந்த 500 நாட்களில் 68,000க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் 319 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து முடக்கியுள்ளனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேலியர்கள் மீது அதிகார வரம்பில்லை என்றும் அது ஒரு கங்காரு நீதிமன்றம் என்றும் இஸ்ரேல் சாடியுள்ளது. பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு எதிரான கைது வாரண்ட் போலியானது என குறிப்பிட்டுள்ள பிரதமர் அலுவலகம், முன்னாள் வழக்கறிஞர் கரீம் கான் மற்றும் அரசியல்வாதி மம்தானி ஆகியோர் தங்கள் சொந்த தவறுகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இஸ்ரேலை தாக்குகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் முறையான போரை நடத்துவதாகவும் அவ்வறிக்கை கூறுகிறது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குசஸ்தான் மாகாணத்தில் கட்டுமான பணியில் இருக்கும் டார்கோவின் அணுமின் நிலையத்தை குறிவைத்து அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச பாதுகாப்பு நெறிமுறைகளின் கீழ் இயங்கும் ஒரு அமைதியான அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது சர்வதேச சட்டங்களை முற்றிலும் மீறிய கொடூரமான செயல் என்று ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேத விவரங்களை ஈரான் இன்னும் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சூழல் சீரடையும் வரை அந்நாட்டு பயணங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக தூதரகத்தில் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் விமான சேவைகளை பயன்படுத்தி அங்கிருந்து தற்காலிகமாக வெளியேற பரிசீலிக்குமாறும்
தொடர்ந்து தங்கியிருப்போர் ராணுவ நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பெரு நாட்டின் ஆண்டஸ் மலைப்பகுதியில் உள்ள ஜூனின் மாகாணத்தில் 5.1 அளவிலான நிலநடுக்கத்தால் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 21க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். டோங்கோஸ் பாஜோ என்ற பகுதியில் நிலநடுக்கத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அங்குள்ள எளிய மண் மற்றும் மரத்தால் கட்டப்பட்ட 48 வீடுகள் முற்றிலுமாக இடிந்து விழுந்தன. இதனால் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து மற்றொரு சிறிய அதிர்வும் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். யுக்ரைனுக்கு எதிரான போர் தொடங்கியதிலிருந்து அந்நாட்டின் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது. ஒரே இரவில் 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 120க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த உக்கிரமான தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 17 பேர் படுகாயமடைந்தனர். கீவ் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகள் மற்றும் லூகியானிவ்ஸ்கா மெட்ரோ நிலையம் உள்ளிட்ட பல குடியிருப்பு மற்றும் அரசு கட்டடங்கள் ஏவுகணை தாக்குதலால் பலத்த சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் தங்களுக்கு வான் பாதுகாப்பு ஆயுதங்களை வழங்க கோரி சர்வதேச நாடுகளுக்கு ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். தென் அமெரிக்க நாடான கயானாவில் 133 பயணிகளுடன் சென்ற அரசு படகு கவிழ்ந்த விபத்தில் 66 பேர் மாயமாகியுள்ளனர். இவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் ஈடுபட்டுள்ளன. தலைநகர் ஜார்ஜ் டவுனிலிருந்து புறப்பட்ட MV பாரிமா என்ற அந்த படகு அலைகளின் சீற்றம் காரணமாக கவிழ்ந்தது. இதில் சிக்கிய 67 பேர் இதுவரை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இரு அணிகளும் எதிர்த்தரப்பு கோல் அடிப்பதை தடுத்து விளையாடியதால் ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு நீட்டிக்கப்பட்டது. இறுதியாக 106வது நிமிடத்தில் பெர்ரான் டோரஸ் அடித்த கோல் ஸ்பெயினின் வெற்றியை உறுதி செய்தது. சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயினுக்கு பரிசு தொகையாக 490 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்பெயின் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தொடரின் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் விருது ஸ்பெயின் அணியைச் சேர்ந்த ரோட்ரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த இளம் வீரருக்கான விருது ஸ்பெயினின் பாவ் குபார்சிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சிறந்த கோல் கீப்பருக்கான கோல்டன் கிளவ் விருது உனாய் சிமோனுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. தொடரில் அதிக கோல்களை அடித்த பிரான்ஸ் அணியின் கேப்டன் எம்பாப்பேவுக்கு கோல்டன் பூட் விருது அளிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் கால்பந்து ரசிகர்கள் நள்ளிரவிலும் வீதிகளில் இறங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதிப் போட்டியை நேரலையாக காண்பதற்கு பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட திரைகளுடன் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கு திரண்டிருந்த ரசிகர்கள் தங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து போட்டியை ஆவலோடு கண்டு ரசித்தனர். ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்றதை கேரளத்தில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரம்மாண்ட திரைகளில் போட்டியை கண்டு ரசித்த ரசிகர்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டதும் மேளதாளங்கள் முழங்க நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியையொட்டி கேரளத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை இல்லாத நிலையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. காலை முதலே விட்டுவிட்டு பெய்த மழையானது மதிய வேளையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தீவிரமடைந்தது. இதனால் இதமான காலநிலை நிலவியது. தொகுதி மறுசீரமைப்பு பற்றி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு விவாதிக்கவில்லை என அதிமுக MP தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான அலுவல் பட்டியலில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விவகாரம் இடம்பெறவில்லை என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலுக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தை மடம் மூலமாக தனிநபருக்கு விற்பனை செய்ததாக ஆசிரியர் முருகதாசிடம் விசாரணை நடைபெற்றது. விழுப்புரம் சாலாமேட்டைச் சேர்ந்த அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர் முருகதாஸ்
பழனியில் மடம் வைத்து நடத்தி வருகிறார். அவரது மடத்தின் சார்பாக பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முருகதாசிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதால் அவரது வீட்டிற்கு சிபிசிஐடி அதிகாரிகள் சீல் வைத்தனர். பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டத்தின் கீழ் மலிவு விலை சரும பாதுகாப்புக்கான திரவ வடிவிலான மருந்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்துள்ளார். பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தியுள்ள சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ்கள் சந்தையில் கிடைக்கும் முன்னணி தயாரிப்புகளின் விலையை விட மிகவும் மலிவானதாகும். 1% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ₹46.88க்கும் 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ₹65.63க்கும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. உத்தவ் சிவசேனா கட்சியின் 6 மக்களவை எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியில் இணைந்ததற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் மேலும் அதிகரித்துள்ளது. அதேநேரம் சபாநாயகர் அளித்த ஒப்புதலுக்கு உத்தவ் சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சபாநாயகரின் முடிவு சட்டவிரோதமானது என்றும் இதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் உத்தவ் சிவசேனா தெரிவித்துள்ளது. ஜம்முவில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த 3 காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் தாவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றை கடக்க முயன்ற 3 உள்ளூர் இளைஞர்கள் திடீரென அதிகரித்த வெள்ளத்தின் நடுவே சிக்கி தவித்தனர். ஆற்றின் நடுவே திட்டில் தத்தளித்த 3 காவல்துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கயிறுகளின் உதவியோடு பத்திரமாக மீட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் தலைமையில் நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருங்காலத்தில் நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், உஷா வான்ஸ் தம்பதியருக்கு 4வதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அமெரிக்க வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பதவியில் இருக்கும் துணை அதிபருக்கு ஒரு குழந்தை பிறப்பது இதுவே முதல் முறையாகும். 41 வயதான ஜேடி வான்ஸ் பிறப்பு விகித உயர்வுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானை போரில் ஈடுபடும் நாடாக மாற்றும் நோக்கில் அந்நாட்டின் அமைதி அரசியல் சாசனத்தை திருத்த முயலும் பிரதமர் தானே டகைச்சி அரசுக்கு எதிராக டோக்கியோவில் 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு போராட்டம் செய்தனர். அரசின் ராணுவ விரிவாக்கம், ஆயுத ஏற்றுமதி தளர்வு மற்றும் அணு ஆயுத கொள்கை மாற்றங்களுக்கு போராட்டக்காரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.